தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி மட்டும் கொடுத்தால் போதும். முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. கையெழுத்திட்ட 3 மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் முழுமையாக மூடப்படும். மது ஆலைகள் தங்கள் உற்பத்தியை 3 மாதத்திற்குள் நிறுத்த வேண்டும். மதுவிலக்கு அமலில் இருக்கும் பொருட்டு கள்ளச்சாராயம், கள்ளச்சந்தை, மது விற்பனை, அண்டை மாநில மது கடத்தல், கள் இறக்குதல், மதுவுக்கு மாற்றாக பயன்படுத்தும் எந்தவொரு போதைப் பொருள் புழக்கம் போன்றவற்றை கட்டுப்படுத்த மதுவிலக்கு சிறப்பு காவல் படை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்படும். குடி நோயாளிகளை காக்கும் பொருட்டு போதை மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தேர்தல் அறிக்கையாக கொடுத்தால் ஒட்டுமொத்த பெண்கள் ஓட்டும் தைவைகவுக்குத்தான். குடிநோயாளிகள் ஓட்டு போட மாட்டார்கள், பரவாயில்லை, அவர்கள் தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேர் இருப்பார்களா? அதெல்லாம் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. பெரும்பாலான ஆண்கள் மதுக்கடைகள் இல்லை என்றால் குடிக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு மன அமைதிக்காக, உடல் அலுப்பிற்காக, மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் குடிக்கிறார்கள். கொரோனா காலத்தில் மது அருந்தாமல் எத்தனை பேர் நல்லாத்தானே இருந்தார்கள். மதுக்கடைகள் இல்லை என்றால் தன்னிச்சையாக தங்கள் கவனத்தை குடும்பத்தின் பக்கமோ வேறு சில நல்ல பழக்க வழக்கங்களின் பக்கமோ மாற்றுவார்கள். எனவே இந்த ஒரு தேர்தல் அறிக்கை முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது எந்தளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. நடந்தால் மகிழ்ச்சி.